செய்வினை வாக்கியத்திற்கும் தன்வினை வாக்கியத்திற்கும் உள்ள வேறுபாடு பார்க்கலாம். முதல்ல செய்வினை வாக்கியம்னா என்ன அப்படின்னா, இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா, இல்லை கரிகால் என்பது ஒரு பெயர் சொல், அது எழுவாய். அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயல்பாடு இருக்கு இல்லையா, எழுவாய் செய்யக்கூடிய வினை இருக்கு இல்லையா, அதுதான் பயனிலை அப்படின்னு பேர். இங்கு கரிகாலன் என்ற எழுவாய் என்ன செயலை செய்யுது? கட்டுகிறது. அதான் கட்டினான் என்பது இங்கு பயனிலை. ஏன், எதற்கு, என்ன, எப்படி என்று வினாவிற்கு விடை வருவதுதான் செய்யப்படும் பொருள். இப்போ என்ன கட்டினான் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு என்ன விடை வருது? கல்லணை அப்படிங்கிறது விடை வருது. அதுதான் செய்யப்படும் பொருள். அப்போது பெயர்ச்சொல் என்பது எழுவாய், எழுவாய் செய்யக்கூடிய செயல்பாடு பயனிலை, அது கட்டினான் என்பது. ஏன், எதற்கு, என்ன, எப்படி என்று கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்துச்சு அப்படின்னா அதுதான் செய்யப்படும் பொருள். என்ன கட்டினான் என்று கேள்வி கேட்டோம்னா கல்லணை என்ற பதில் வருது. எனவே அதுதான் செய்யப்படும் பொருள். அப்போது இதுதான் செய்வினை வாக்கியம். அதில் என்ன முக்கியம்னா, செய்யப்படுப்பனுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வரணும். ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம். அப்படி இல்லாமல் கரிகாலன் கல்லணை கட்டினான், கரிகாலன் கல்லணை கட்டினான், அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வராமல் இருந்துச்சுன்னா அது தன்வினை வாக்கியம். செய்யப்படுப்பனுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம். செய்யப்படுப்பனுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை வரலை அப்படின்னா அது தன்வினை வாக்கியம். இப்போ செல்வி படத்தை வரைந்தாள் அப்படின்னா அது செய்வினை வாக்கியம். செல்வி படம் வரைந்தாள் அப்படின்னா அது தன்வினை வாக்கியம். அவள் செய்யக்கூடிய செயல்பாடு அதான் தன்வினை வாக்கியம் அப்படின்னு பேர். நன்றி, வணக்கம். இதற்கான வேறுபாடுகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.